நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 5 பகுதி 5 இலக்கணம் கிராமர், அதை ஹிந்தியில் ரச்சனா என்று கூறுவோம். ரச்சனா அதன் இரண்டாவது பாடம் லெசன் 2 பார்ட் 2 படிக்கப் போகின்றோம். இந்த பாடத்தில் நாம் நிகழ்காலம் பற்றித்தான் படிக்கப் போகின்றோம். அதில் இன்னும் சற்று பெரிய வாக்கியங்கள், அதாவது வினைச்சொல்லும் இணைக்கப்பட்டால் எப்படி அந்த வாக்கியம் இருக்கும் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க போகின்றோம். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், வர்த்தமான் கால் 2. இந்த வர்த்தமான் கால் என்பதன் பகுதி 2. வர்த்தமான் கால் என்றால் நிகழ்காலம். मैं रोज स्कूल जाता हूँ. मैं रोज स्कूल जाता हूँ. I go to school every day. நான் நாள்தோறும் பள்ளிக்கூடம் போகின்றேன். இங்கு பாருங்கள், ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி நான் போகிறேன் என்பதை கொண்டு கூறுபவர் ஆணா பெண்ணா என்று நம்மளால் கணிக்க முடியாது. அதை ஹிந்தியில் பாருங்கள், மை ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ, நான் பள்ளிக்கூடம் போகின்றேன் என்ற வாக்கியத்தில் ஜாத்தா என்று வந்துள்ளது அல்லவா? ஜாத்தா, இந்த ஜாத்தா என்பது ஆண்பாலை குறிக்கின்றது, ஆண்பால் ஒருமையை குறிக்கின்றது. எனவே பேசுபவர் ஒரு ஆண், ஒரு பையன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மை ரோஸ், தினமும் ஸ்கூல் ஜாத்தாகும், பள்ளிக்கூடம் செல்கின்றேன். எனவே வினைச்சொல் என்பது பெரும்பாலும் ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா என்பதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். வினைச்சொல்லை நாம் கவனித்து கொண்டே வர வேண்டும். மை ரோஸ் ஸ்கூல் ஜாத்தாகும், ஒரு பையன் கூறுகின்றார், ஒரு ஆண்மகன் கூறுகின்றார். மை ரோஸ் ஸ்கூல் ஜாத்தாகும். மை என்று துவங்கும் வாக்கியம் ஹூ என்று முடியும் என்று முதல் பாடத்தில் பார்த்தோம். இதனுடன் அடிஷ்னலாக என்ன பார்க்கின்றோம்? வினைச்சொல்லை கொண்டு பாலை கண்டுபிடிப்பது எப்படி என்பதையும் நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ராம் கப் யஹா ஆத்தா ஹே. ராம் கப் யஹா ஆத்தா ஹே. ராமன் எப்பொழுது இங்கே வருகின்றான்? ராமன் எப்பொழுது இங்கே வருகின்றான். when does Ram come here? இதுவும் சாதாரண நிகழ்காலம் என்று கூறுவோம். இதை சாதாரண நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். கப் என்றால் எப்பொழுது. ராம் கப் யஹா ஆத்தா ஹே, ராமன் எப்பொழுது இங்கே வருகின்றான். யஹா என்பதற்கு இங்கே என்பது பொருள். அடுத்தது, हम हिंदी सीखते हैं. हम हिंदी सीखते हैं. we learn हिंदी, நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். இங்கும் பாருங்கள், we learn ஹிந்தி என்ற வாக்கியத்திலோ நாங்கள் ஹிந்தி கற்கிறோம் என்ற வாக்கியத்திலோ கூறுபவர்கள் ஆணா பெண்ணா என்பதை நாம் கணிக்க முடியாது. அதை ஹிந்தியில் பாருங்கள், ஹம் ஹிந்தி சீக்தே ஹே என்று வந்துள்ளது. நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். இங்கே சீக்தே என்று வந்துள்ளது அல்லவா, வினைச்சொல் சீக்தே. இந்த சீக்தே என்பதை கொண்டு பேசுபவர்கள் ஆண்கள், பையன்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு விடலாம். வினைச்சொல் ஏ என்று முடிந்தால், சீக்தே என்று முடிந்தால் ஆண்பால் பன்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹம் ஹிந்தி சீக்தே ஹே, நாங்கள் ஹிந்தி கற்கிறோம் என்று சில பையன்கள் கூறுகின்றார்கள், பெரியவர்கள் ஆண்கள் கூறுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹே என்பதில் புள்ளி வந்துள்ளது பாருங்கள். ஹம் ஷல் எண்ட் வித் ஹே என்று படித்தோம் அல்லவா முதல் பாடத்தில். ஹம் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹேயில் முடியும், அதையும் பார்த்தோம். கூடவே சீக்தே என்ற சொல்லிலிருந்து ஆண்பால் பன்மை என்பதையும் புரிந்து கொண்டோம். அடுத்தது நான்காவது வாக்கியம், தும் கஹா ரெஹத்தே ஹோ. தும் கஹா ரெஹத்தே ஹோ, நீ எங்கு வசிக்கிறாய். வேர் டு யூ லிவ். இங்கும் பாருங்கள், வேர் டு யூ லிவ் என்ற வாக்கியத்திலோ நீ எங்கே வசிக்கிறாய் என்ற வாக்கியத்திலோ பேசுவது யாரை குறிப்பிடுகின்றோம் என்பது ஆணா பெண்ணா என்பது இங்கே இல்லை. அதை தெரிந்து கொள்ள முடியாது, இந்த வாக்கியத்தை கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது. அதை ஹிந்தியில் தும் கஹா ரெஹத்தே ஹோ என்று வந்துள்ளது. இந்த ரெஹத்தே என்பதை கொண்டு எதிரில் இருப்பவர் ஆண் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தும் கஹா ரெஹத்தே ஹோ, யாரை குறிப்பிட்டு பேசுகின்றாரோ அவர் ஆண் என்பதை நாம் இந்த ரெஹத்தே என்ற சொல்லை கொண்டு புரிந்து கொள்கின்றோம். தும் என்றால் நீ, கஹா என்றால் எங்கே,
ஹோ, தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹோவில் முடியும். அதை நாம் படித்திருக்கின்றோம். இங்கு சில பேர் இந்த கேள்வி கேட்பார்கள், தும் என்பது சிங்குலர் தானே, ஒருமை தானே, ஏன் ரஹத்தே என்று வந்துள்ளது, ரஹத்தா என்று ஏன் வரவில்லை? ஒருமையை குறிக்க ரஹத்தா என்று தானே பார்த்தோம். மேலே கூட முதல் வாக்கியத்தில் பார்த்தோமே, ஸ்கூல் ஜாத்தாஹே என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இங்கு ரெஹத்தே என்று எப்படி வரும் என்று கேட்கலாம். பொதுவாக தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஆண் பாலாக இருப்பின் வினைச்சொல் ஏ என்றுதான் முடியும். ரெஹத்தே, காத்தே, பீத்தே என்றுதான் முடியும். ஆங்கிலத்தில் கூட யூ ஆர் என்று தானே கூறுகின்றோம். ARER, யூ ஆர் என்று ஆர் என்று பன்மையைத்தானே பயன்படுத்துகின்றோம். அதே போல ஹிந்தியிலும் தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹோ என்று முடியும். அதை தவிர வினைச்சொல் ஆண்பாலாக இருப்பின் ஏ என்று இருக்கும். ரெஹத்தே, வசிக்கின்றாய். புரிந்ததா? அடுத்தது 5வது வாக்கியம் பாருங்கள். क्या सीता गाती है? क्या सीता गाती है? डस सीता सिंग? சீதா பாடுகிறாளா? என்ன, சீதா பாடுகிறாளா? இங்கு பாருங்கள், இங்கு சீதா என்ற பெயர் சொல்லை கொண்டே நாம் புரிந்து கொண்டு விடுகின்றோம் பெண் என்று. எனவே காத்தி ஹே என்பது பெண்பாலை குறிக்கும். क्या சீதா காத்தி ஹே, என்ன சீதா பாடுகின்றாளா? ஹே அதாவது 3வது தேர்ட் பர்சனை குறிக்கும் போது, நம் அருகில் இல்லை, நேரிலும் இல்லை, 3வது மனிதரை குறிக்கும் போது பெண்பாலாக இருந்தால் ஹே என்று வரும். ஹே எஹ் ஹே என்று படித்தோம் அல்லவா? அதே ரூல் தான் இங்கும் பொருந்தும். क्या சீதா காத்தி ஹே, என்ன சீதா பாடுகிறாளா? அடுத்தது 6வது வாக்கியம். வே क्या काम करती हैं? வே क्या काम करती हैं? What work do they do? What work do they do? அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? இங்கும் பாருங்கள், வாட் ஒர்க் டூ தே டூ என்ற ஆங்கில வாக்கியத்திலோ, அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்ற தமிழ் வாக்கியத்திலோ யாரை குறிப்பிட்டு கூறுகின்றோமோ அவர்கள் ஆண்களா பெண்களா என்பது கணிப்பது கடினம், கணிக்க முடியாது. அதே ஹிந்தியில் வே கியா காம் கர்த்தி ஹே என்று வந்துள்ளது. அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள். இங்கு கர்த்தி என்பது பெண்பால், வினைச்சொல் ஈ என்று முடியும். பெண்பால் வினைச்சொல் ஈயில் முடியும். நிகழ்காலத்தில் கர்த்தி ஹே, ஹேயில் புள்ளி உள்ளது பாருங்கள், இது பன்மையை குறிக்கின்றது. அடுத்த வாக்கியம் 7வது வாக்கியம் பாருங்கள். மை நஹி காத்தி, மை நஹி காத்தி, ஐ டு நாட் சிங், நான் பாடுவதில்லை, நான் பாடுவதில்லை. பொதுவாக இந்த நெகட்டிவ் வாக்கியங்கள், எதிர்மறையாக கூறப்படும் வாக்கியங்களில் ஹே ஹூ என்பது பொதுவாக சேர்க்கப்படுவதில்லை. சில வாக்கியங்களில் சேர்க்கிறார்கள். அது சிலது கட்டாயத்தை குறிக்கும் போதோ, ஸ்ட்ரெஸ் செய்து அழுத்தம் கொடுத்து கூறும் பொழுதோ அந்த இணைப்பது உண்டு. ஆனால் பொதுவாக நெகட்டிவ் வாக்கியங்களில், எதிர்மறை வாக்கியங்களில் ஹே ஹூ என்பது சேர்க்கப்படுவதில்லை. எனவே தான் மை நஹி காத்தி ஹூ என்று போடவில்லை. மை நஹி காத்தி என்பதுடன் விட்டுவிட்டார்கள். மை நஹி காத்தி என்றால் நான் பாடுவதில்லை. அதே நான் பாடுகிறேன் என்பதற்கு மை காத்தி ஹூ என்று சொல்வோம். பாடவில்லை என்பதற்கு மை நஹி காத்தி. சரியா? அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். 8வது வாக்கியம். ஹம் குச் நஹி கர்த்தி, ஹம் குச் நஹி கர்த்தி, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை, நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. வி டூ நத்திங், வி டூ நத்திங். இங்கும் பாருங்கள், ஹம் குச் நஹி கர்த்தி என்பதுடன் வாக்கியம் முற்று பெற்று விடுகின்றது. ஹே என்று போடவில்லை. அதனால் பொதுவாக எதிர்மறை வாக்கியங்களில் ஹே ஹூ என்பதெல்லாம் போடுவது வழக்கமில்லை. சரியா? புரிந்து கொண்டீர்களா? இந்த பாடத்தில் நாம் என்ன கற்றோம்? வினைச்சொற்கள் ஆண்பாலாக இருக்கும்போது ஆ என்று முடியும் என்று பார்த்தோம். ஜாத்தா, மை ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், ராம் யஹா ஆத்தா ஹே என்றெல்லாம் பார்த்தோம். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் ஆத்தா, காத்தா, ஜாத்தா என்று வரும் பார்த்தோம். அதே பன்மையாக இருந்தால் ஏ என்று முடியும். அதாவது ஹம் ஹிந்தி சீக்தே ஹே,
ஹம் ஹிந்தி சீக்தே ஹேன் என்று பார்த்தோம். பெண்பாலாக இருந்தால் காத்தி ஹே ஈ என்று முடியும் என்று பார்த்தோம். கர்த்தி ஹே என்றும் பார்த்தோம். பிறகு எதிர்மறை வாக்கியங்களில் பொதுவாக ஹே ஹூ என்பதெல்லாம் போடப்படுவதில்லை என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். முதல் பாடம் இரண்டாவது பாடம் இரண்டையும் சேர்த்து தெரிந்து கொண்டால்தான் நாம் நிகழ்காலத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். சரியா? இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இப்பொழுது பயிற்சிகளை பார்க்கலாமா? ஏ, சேஞ்ச் த ஜெண்டர் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வினைச்சொற்களின் பாலை மாற்றவும். எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் கொடுத்திருக்கின்றார்கள். वो गाता है, वो गाता है, அவன் பாடுகிறான் என்று வந்துள்ளது. should be changed as वो गाती है. அதை எப்படி மாற்ற வேண்டும்? वो गाती है என்று மாற்ற வேண்டும் என்று ஒரு உதாரணம் கொடுத்திருக்கின்றார்கள். वो गाता है என்பதை वो गाती है என்று மாற்ற வேண்டும். அப்படி இன்னும் மேலும் சில வாக்கியங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பாலை மாற்றி நாம் எழுத வேண்டும். சரியா? वो गाता है அதை முன்பே பார்த்து விட்டோம். वो गाता है என்பது பெண்பாலாக இருக்கும் பொழுது वो गाती है, गाता है என்பது ஆண்பால் அல்லவா? அடுத்தது मैं सुनती हूँ, मैं सुनती हूँ. மை என்று துவங்கும் வாக்கியம் ஹூவில் முடிந்துள்ளது, சுன்தி என்று வந்துள்ளது. இதை கொண்டு நாம் பேசுவது யார் என்று புரிந்து கொள்வோம் அல்லவா? யார்? பெண்பால் அல்லவா? இதை ஆண்பாலாக மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவோம்? மை சுன்தா ஹூ, மை சுன்தா ஹூ. மூன்றாவது வாக்கியம் பாருங்கள். தும் கியா தேக்தே ஹோ, தும் கியா தேக்தே ஹோ, நீ என்ன பார்க்கிறாய். தேக்தே என்பதை கொண்டு ஆண்பால் என்று புரிந்து கொண்டோம். தும் என்று துவங்கும் வாக்கியங்களில் வினைச்சொற்கள் பொதுவாக ஏ என்றுதான் இருக்கும் என்பதையும் பார்த்தோம் அல்லவா? இங்கே தேக்தே என்பது பெண்பாலாக மாறும்பொழுது எப்படியாகும்? தேக்தி, தும் கியா தேக்தி ஹோ. சரியா? அடுத்தது ஹம் ஷஹர் ஜாத்தே ஹேன், ஹம் ஷஹர் ஜாத்தே ஹேன், நாங்கள் நகரத்திற்கு செல்கின்றோம். ஜாத்தே ஹேன் என்பதை கொண்டு இது ஆண்பால் பன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹம் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே என்று முடியும், அதுவும் நமக்கு தெரியும். ஜாத்தே என்பது ஆண்பால் பன்மை. அதை பெண்பாலாக கூறும்பொழுது ஹம் ஷஹர் ஜாத்தி ஹே, ஹம் ஷஹர் ஜாத்தி ஹே. பெண்பால் என்பது ஒருமை பன்மை எல்லாவற்றிற்குமே வினைச்சொல் ஈ என்றுதான் இருக்கும். ஜாதி என்பது பன்மைக்கும் ஜாதி என்றுதான் கூறுவோம், ஒருமைக்கும் ஜாதி என்றுதான் கூறுவோம். இந்த ஹே என்று போட்டுள்ளது அல்லவா, அதில் புள்ளி வைத்திருந்தால் பன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்த வாக்கியம், ஆப் கியா கர்த்தி ஹே, ஆப் கியா கர்த்தி ஹே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள். இங்கு கர்த்தி என்று வந்துள்ளது பெண்பால். கர்த்தி ஹே மரியாதை குறிப்பதனால் இங்கு ஹே என்று வந்துள்ளது. அதை தவிர ஆப், ஆப் என்ற சொல் மரியாதை குறிக்கும் சொல். இதை ஆண்பாலாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆப் கியா கர்த்தே ஹே, கர்த்தே ஹே. வினைச்சொல் ஏ என்று முடியும் பொழுது பன்மையை குறிக்கும், அதை தவிர மரியாதையையும் குறிக்கும். ஆப் கியா கர்த்தே ஹே என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறிக்கும். அடுத்தது ஆறாவது வாக்கியம், வே ரோட்டி நஹி காத்தே, வே ரோட்டி நஹி காத்தே, அவர்கள் ரொட்டி சாப்பிடுவதில்லை. காத்தே என்று வந்துள்ளது ஆண்பால் பன்மை அல்லவா? இதை பெண்பால் பன்மையாக மாற்ற வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? வே ரோட்டி நஹி காத்தீ, காத்தீ. புரிந்ததா? அடுத்தது ஏழாவது வாக்கியம் பாருங்கள், மை சாய் நஹி பீத்தி, மை சாய் நஹி பீத்தி, நான் தேநீர் அருந்துவதில்லை. நஹி பீத்தி, அருந்துவதில்லை. இந்த பீத்தி என்பதை கொண்டு பெண்பால் என்று புரிந்து கொண்டு விட்டோம். பேசுபவர் பெண் என்று புரிந்து கொண்டு விட்டோம். அதை ஆணாக மாற்ற வேண்டுமென்றால் மை சாய் நஹி பீத்தா, மை சாய் நஹி பீத்தா. அடுத்த வாக்கியம் பாருங்கள், தும் கஹா ஜாத்தி ஹோ, தும் கஹா ஜாத்தி ஹோ. தும் என்று துவங்கும் வாக்கியம் ஹோவில் முடிந்துள்ளது. கஹா என்றால் எங்கே, ஜாத்தி என்று வந்துள்ளது, இது பெண்பால். ஆண்பாலாக இருந்தால் எப்படி வரும்? தும் கஹா ஜாத்தே ஹோ, ஜாத்தா ஹோ என்று போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் தும் என்று துவங்கும் வாக்கியங்களில் வினைச்சொற்கள் ஏ என்று தான் முடியும். ஜாத்தே, இதில் மனதில் ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தும் கஹா ஜாத்தே ஹோ. 9வது வாக்கியம் பாருங்கள், கौन दूध लाता है,
कौन दूध लाता है யார் பால் கொண்டு வருகிறார் லாத்தா என்றால் கொண்டு வருதல் இங்கு லாத்தா என்பது ஆண்பால் ஒருமையை குறிக்கின்றது பெண்பாலாக மாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்வீர்கள் லாத்தி ஹே கौन दूध लाती है யார் பெண் கொண்டு வருகிறாள் புரிந்ததா அடுத்தது 10வது வாக்கியம் आप कब खेलते हैं आप कब खेलते हैं நீங்கள் எப்பொழுது விளையாடுகின்றீர்கள் खेलते என்பது பன்மை ஆண்பால் ஹையில் புள்ளி வந்துள்ளது ஆப் என்று துவங்கும் வாக்கியம் ஹையில் முடியும் இதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது மனப்பாடமாகி இருக்கும் அல்லவா இப்பொழுது खेलते என்று வந்துள்ளது பெண்பாலாக மாற்றும் பொழுது खेलती हैं आप कब खेलती हैं நீங்கள் இப்பொழுது விளையாடுகிறீர்கள் நன்றாக புரிந்ததா அடுத்தது பாருங்கள் சேஞ்ச் தி ப்ரொனவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள பிரதி பெயர் சொற்களை மாற்றவும் பிரதி பெயர் சொற்கள் என்பதை ஹிந்தியில் சர்வநாம் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில் ப்ரோனவுன் அல்லவா பிரதி பெயர் சொற்களை மாற்ற வேண்டும் அது பிராக்கெட்டில் கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் மை ஜாத்தா ஹூ என்று வந்துள்ளது மை ஜாத்தா ஹூ இந்த மை என்பதற்கு பதிலாக தும் பயன்படுத்து என்று கூறியிருக்கின்றார்கள் யூஸ் தும் இன்ஸ்டெட் ஆஃப் மை மைக்கு பதிலாக தும்மை பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு ரூல் தெரியும் அல்லவா தும் என்று துவங்கினால் ஹோவில் முடிய வேண்டும் எப்படி மாற்றுவீர்கள் தும் ஜாத்தே ஹோ தும் ஜாத்தே ஹோ இந்த பயிற்சிகளை நன்கு பயின்று விட்டாலே போரும் ஹிந்தி அற்புதமாக பேச முடியும் உங்களால் இந்த பிராத்தமிக்கில் உள்ள ரச்சனாவை நன்றாக புரிந்து கொண்டு இதை 2-3 முறை எழுதி பார்த்து இந்த பதிவுகளை நன்றாக கேட்டு பார்த்தாலே போரும் நன்றாக நீங்கள் ஹிந்தியில் பேச முடியும் செய்கிறீர்களா சரி அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா அடுத்த வாக்கியம் 2வது வாக்கியம் ஆப் கியா காத்தே ஹேன் ஆப் கியா காத்தே ஹேன் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் இது ஆண்பால் சொல் என்பதை காத்தே என்பதை கொண்டு புரிந்து கொண்டு விட்டோம் இங்கு யூஸ் வ பயன்படுத்தவும் வ உபயோகிக்கவும் என்று போட்டிருக்கின்றார்கள் ஆப் என்பதற்கு பதிலாக வ பயன்படுத்த வேண்டும் வ பயன்படுத்தினால் எப்படி வரும் வாக்கியம் வ என்று துவங்கும் வாக்கியம் ஹ என்று முடியும் அல்லவா வ என்று துவங்கும் வாக்கியம் ஹ என்று முடியும் இப்பொழுது வாக்கியத்திற்கு வருவோம் आप क्या खाते हैं என்பது வ என்று மாற்றினால் எப்படி வரும் वो क्या खाता है वो क्या खाता है वो என்று வரும் வாக்கியங்களில் வினைச்சொற்கள் ஆண்பாலாக இருப்பின் ஆ என்று முடியும் காத்தா वो क्या खाता है அவன் என்ன சாப்பிடுகிறான் புரிந்ததா அடுத்தது 3வது வாக்கியத்தை பாருங்கள் वो सोता है वो सोता है அவன் தூங்குகிறான் ஓ என்பதற்கு அவன் அவள் அது என்ற 3 பொருள்களும் உள்ளன இருந்தாலும் தூங்குகிறான் என்று எப்படி நாம் கூறினோம் இந்த வினைச்சொல்லை கொண்டு சோதா என்று வந்துள்ளது அல்லவா அதை கொண்டு ஆண்பால் என்று புரிந்து கொண்டோம் எனவே ஓ சோத்தாகே என்பதற்கு அவன் தூங்குகிறான் என்று பொருள் கொண்டோம் இங்கே யூஸ் வேயை பயன்படுத்தவும் வே உபயோகிக்கவும் என்று கூறப்பட்டுள்ளது ஓ என்பதற்கு பதிலாக வே என்று பயன்படுத்த வேண்டும் வே என்று துவங்கும் வாக்கியங்கள் எப்படி முடியும் ஹே இல்லையா ஹையில் புள்ளி வைக்க வேண்டும் ஓ சோத்தா ஹே என்பதை வே பயன்படுத்தி மாற்றினால் எப்படி வரும் வே சோத்தே ஹே வே என்பது அவர்கள் என்பதையும் குறிக்கும் மரியாதையையும் குறிக்கும் இங்கு ஆண்பால் அல்லவா ஆண்பால் சொல் நிகழ்காலம் பன்மை புரிந்ததா வே சோத்தே ஹே பன்மையாக இருப்பின் ஆண்பால் வினைச்சொல் சோத்தே ஏ என்று முடியும் அதுவும் நாம் படித்திருக்கின்றோம் வே சோத்தே ஹையில் புள்ளி வைக்க வேண்டும் அவர்கள் தூங்குகிறார்கள் அடுத்தது ஹம் காம் கர்த்தே ஹேன் ஹம் காம் கர்த்தே ஹேன் நாங்கள் வேலை செய்கிறோம் இங்கு கர்த்தே என்பதை கொண்டு நாங்கள் என்பது ஆண்பால் பன்மை என்று புரிந்து கொண்டோம் கர்த்தே என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கும் ஹம் காம் கர்த்தே ஹே நாங்கள் வேலை செய்கிறோம் இங்கே மை பயன்படுத்த சொல்லி கூறியிருக்கின்றார்கள் யூஸ் மை உபயோகிக்கவும் இந்த ஹம் என்பதற்கு பதிலாக மை பயன்படுத்தினால் வாக்கியம் எப்படி முடியும் ஹூ என்று முடியும் ஞாபகம் இருக்கின்றதா ஹம் காம்
கர்த்தே ஹே என்பதை மை பயன்படுத்தினால் வாக்கியம் எப்படி இருக்கும்? மை காம் கர்த்தாஹூம், மை காம் கர்த்தாஹூம், நான் வேலை செய்கிறேன். புரிந்ததா? அடுத்தது 5வது வாக்கியம் பாருங்கள். வே ஜாதி ஹே, வே ஜாதி ஹே, அவர்கள் செல்கிறார்கள். இங்கு செல்கிறார்கள் என்பதை பெண்பால் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். எப்படி புரிந்து கொள்கின்றோம்? ஜாதி என்ற சொல்லை கொண்டு. ஜாதி என்பது பெண்பாலை குறிக்கும். வினைச்சொல் பெண்பாலை குறிக்கின்றது. வினைச்சொல் ஈயில் முடியும் பெண்பாலாக இருப்பின். எனவே வே வே ஜாதி ஹே என்பது ஹம் ஜாதி ஹே. வேக்கு பதிலாக ஹம் பயன்படுத்த வேண்டும். ஹம் ஜாதி ஹே. சரியா? ஹம் என்று துவங்கும் வாக்கியம், வே என்று துவங்கும் வாக்கியம் எல்லாமே ஹே என்று தான் முடியும். எனவே ஹம் ஜாதி ஹே என்று வாக்கியத்தை முடித்தோம். அடுத்தது 6வது வாக்கியம். தும் கியூ தௌடத்தே ஹோ, தும் கியூ தௌடத்தே ஹோ, நீ ஏன் ஓடுகிறாய்? தௌடத்தே என்பதை கொண்டு ஆண்பால் என்று புரிந்து கொண்டோம். நீ ஏன் ஓடுகிறாய்? அதை தும்முக்கு பதிலாக வே பயன்படுத்த வேண்டும். அவர்கள் ஏன் ஓடுகிறார்கள் என்று கூற வேண்டும். எப்படி வாக்கியம் வரும்? வே கியூ தௌடத்தே ஹே, வே கியூ தௌடத்தே ஹே. வே என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹேயில் முடியும். ஆண்பால், எனவே தௌடத்தே என்று வந்துள்ளது. வே கியூ தௌடத்தே ஹே. புரிந்ததா? அடுத்தது 7வது வாக்கியம். ஹம் காத்தே ஹே, ஹம் காத்தே ஹே, நாங்கள் பாடுகிறோம். இங்கு ஹம் என்பது ஆண்பால் பன்மை. இதை எப்படி புரிந்து கொண்டோம்? காத்தே என்ற வினைச்சொல்லை கொண்டு புரிந்து கொண்டோம். ஹம் காத்தே ஹே, ஹையில் புள்ளி உள்ளது பாருங்கள். இங்கு ஹம்முக்கு பதிலாக மை பயன்படுத்த சொல்லி கூறியிருக்கின்றார்கள். யூஸ் மை அல்லவா? இந்த மை பயன்படுத்தினால் வாக்கியம் எப்படி இருக்கும்? மை காத்தா ஹூ, மை காத்தா ஹூ. மை என்று துவங்கினால் ஹூவில் முடியும். புரிந்ததா? அடுத்தது 8வது வாக்கியத்தை பாருங்கள். ஆப் சாய் பீத்தே ஹே, ஆப் சாய் பீத்தே ஹே. ஆப் என்று வந்துள்ளதனால் இது மரியாதையை குறிக்கின்றது. பீத்தே என்று வந்துள்ளதனால் ஆண்பாலை குறிக்கின்றது. ஹே என்று வந்துள்ளது மரியாதைக்காக ஹே போட்டுள்ளார்கள். இதையும் புரிந்து கொண்டு விட்டோம். இதற்கு இங்கே ஆப்புக்கு பதிலாக வே பயன்படுத்த சொல்லி கூறியிருக்கின்றார்கள். வே என்றால் அவர்கள். அப்பொழுது வாக்கியம் எப்படி இருக்கும்? வே சாய் பீத்தே ஹே, வே சாய் பீத்தே ஹே. அதாவது ஹம்மு, ஆப்பு, வே, ஏ இந்த 4 துவங்கும் வாக்கியங்கள் ஹேயில் முடியும் என்பதை முதல் பாடத்திலேயே பார்த்து விட்டோம்னா, இங்கு பீத்தே என்பது பன்மையை குறிக்கின்றது, மரியாதையை குறிக்கின்றது. ஆப்புக்கு பதிலாக வே போட்டால் வே சாய் பீத்தே ஹே என்று வரும். நன்றாக புரிந்ததா? சரி, இதை 2-3 முறை கேட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள், பயிற்சி செய்து பாருங்கள். இந்த 2 பாடங்களும் உங்களுக்கு பேச்சு மொழிக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். சரியா? பழகி பார்க்கிறீர்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கின்றதா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுக்கவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்களா? நன்றி, தன்யவாத்.